தொடர் மழை காரணமாக மரக்காணத்தில் 3000 ஏக்கர் உப்பளம் கடல் போல காட்சியளிக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிவச்சந்திரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். என்ன விவரம் சிவச்சந்திரன்? இந்த புயல் காரணமாக கடந்த 2 தினங்களாக மரக்காணத்தில் பார்த்தீங்கன்னா விட்டு ஆனது மழையானது கொட்டி வருகிறது. நேற்று இரவு முழுவதும் பார்த்தீங்கன்னா மிதமான மழை பெய்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக நாம் இருக்கக்கூடிய பகுதி, அதாவது மரக்காணம் உப்பளம், இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா 3000 ஏக்கர் உப்பளம் உள்ளது. இந்த உப்பளத்தில் தான் சுமார் 2000 தொழிலாளர்கள் வேலை செய்து வந்தனர். தற்போது இந்த உப்பளம் பார்த்தீங்கன்னா கடல் போல் காட்சி அளிக்கிறது. அதாவது தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக, அதாவது பார்த்தீங்கன்னா கடந்த 24 மணி நேரத்தில் இந்த மரக்காணத்தில், விழுப்புரம் மாவட்டத்தில் அதிகபட்சமாக மரக்காணத்தில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இந்த தொடர் மழை காரணமாக தான் தற்போது இந்த உப்பளம் சுமார் 5 அடி அளவிற்கு நீர் மூழ்கி கடல் போல் காட்சியளிக்கும் காட்சியை தான் நம்முடைய ஒளிப்பதிவாளர் அருண்குமார் காட்டி வருகிறார். இதனால் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து, அதாவது பார்த்தீங்கன்னா தமிழகத்திலே உப்பு உற்பத்தியில் தூத்துக்குடிக்கு அடுத்தபடியாக இந்த மரக்காணம் பகுதியில் தான் ஆண்டுக்கு 25 லட்சம் டன் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு தமிழ்நாடு மட்டுமல்லாது அண்டை மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. தற்போது இந்த நாம் இருக்கக்கூடிய இந்த உப்பளத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்றுமதிக்காக வைக்கப்பட்டிருந்த உப்பு ஏற்றுமதி செய்ய முடியாத சூழல் உள்ளதாக இப்பகுதியில் உள்ள தெரிவிக்கிறாங்க. நம்ம பேசுவோம். சார், இப்போ இந்த உப்பு உற்பத்தினால இந்த தொடர்ந்து 2 நாளாக மழை பெஞ்சுன்னு இருக்குது. இதனால என்னென்ன பாதிப்பு உங்களுக்கு இருக்குதுங்க? உப்பு ஏற்றமில்ல, உப்பு கரைஞ்சி போச்சு. லோடு ஏற்ற முடியாத வழி இல்லாத, மழையும் விடலை. சொல்லுங்கள் சார், என்னென்ன பாதிப்பு இருக்குது? உப்பு ஏற்றுமதி பண்ண முடியுதா உங்களுக்கு? பாதிப்பு உப்பு கரைஞ்சி போயிடுச்சு. ஏற்றத்துக்கு வழி இல்லாத இருக்குது. தண்ணி விடல, வழி இல்லை. ரோடு வெளியூருக்கெல்லாம் உப்பு அனுப்ப மாட்டில்ல. இப்போ இங்கேருந்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் அனுப்புங்க உப்பு? எல்லா மாநிலத்துக்கும் போவோம், எல்லா மாநிலத்துக்கும் அனுப்புவோம். நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் தொடர்ந்து மழை பெய்ததுனால உப்பெல்லாம் நீரில் மூழ்கிடுதுன்னு சொல்கிறீங்க. இப்போ உப்பு ஏற்றுமதி அனுப்புறதுக்கு வழி இல்லாமல் இருந்தால் எந்த மாதிரி பாதிப்பு? உப்பு ஏற்றத்துக்கு லாரி எதுவும் உள்ளே வரதில்லை. இப்போ வழி தண்ணி வடிஞ்சால் தான் லாரி உள்ளெல்லாம் வரும். எல்லோரும் இப்போ நாங்கள் உப்பாலத்துக்கு வேலை செய்ய வருவோம். இப்போ வேடிக்கை பார்க்க தான் நிற்கிறோம். அந்த உள்ள அந்த பழுதான மோட்டர்லாம் தண்ணி ஏறி போச்சு. தண்ணி வடிஞ்சால் தான் எங்களால் மோட்டரை வெளியே எடுக்க முடியும். அதனால் நாங்கள் வேடிக்கை பார்த்துனே தொழிலை பார்த்துன்னுக்குறோம். இப்போ என்ன செய்கிறதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. அதாங்க இது பண்ணி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, புரியல எங்களுக்கு. நாங்கள் இப்போ நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த உப்பளம் தொடர்ந்து நீரில் மூழ்கி உள்ளதுனால இங்கே இந்த உற்பத்தி செய்யப்பட்ட உப்பை வெளிமாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு வாகனங்கள் செல்ல முடியாத சூழ்நிலை உள்ளதாகவும் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளது. தொழிலும் தங்களுக்கு பாதிக்கப்பட்டுள்ளதாக இங்குள்ள தொழிலாளர்கள் சோகத்துடன் கூறியதை நம்மால் கேட்க முடியுது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு போதிய உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பது இவர்களின் கோரிக்கையாக உள்ளது. தொடர் மழை காரணமாக மரக்காணத்தில் உள்ள உப்பளம் பகுதி கடல் போல காட்சியளிப்பதால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சிவச்சந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.